ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரியும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் பகுஜன் சமாஜ் கட்சி நெல்லை மாவட்டம் சார்பில் சந்திப்பு ரயில்வே நிலையம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சிவசுப்பிரமணியன், மாவட்ட செயலாளர் தனேஷ் செல்வன், மாவட்ட பொதுச் செயலாளர் முருகேசன், மாவட்ட பொருளாளர் சிவராஜ், மாவட்ட துணைத் தலைவர் காசி, தூத்துக்குடி மாவட்ட தலைவர் மாணிக்கராஜ், தென்காசி மாவட்ட தலைவர் மகேஷ் பாண்டியன், பாளை சட்டமன்ற செயலாளர் லாசர், திருநெல்வேலி சட்டமன்ற பொருளாளர் அருணாச்சலம், நாங்குநேரி சட்டமன்ற தலைவர் கோவிந்தராஜ், மானூர் ஒன்றிய செயலாளர் மணி உட்பட கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கையேடு 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 நடவடிக்கையேடு. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய். வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிய போலி படை தலைவரான சம்போ செந்திலையும் மொட்டை கிருஷ்ணனையும் கைது செய் கைது செய். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் நிதி உதவி தந்திட்ட மோசடி நிறுவனங்களை கைது செய் கைது செய். தமிழக அரசு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் தொடர்புள்ள அரசியல்வாதிகளை கைது செய். மாற்றிடு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிடு. விடமாட்டோம் பகுஜன் நாங்கள் விடமாட்டோம். உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை பகுஜன் நாங்கள் விடமாட்டோம். தமிழக அரசு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிடு. அதாவது எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் டைனமிக் லீடர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த கொலை ஜூலை 5ஆம் தேதி நடந்தது. அந்த கொலைக்கு பின்னால தமிழக அரசு மிக வேடிக்கையான செய்திகளை செய்தது. அதை நாங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் நாங்கள் கவனமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா தமிழக அரசு மட்டும் நாங்கள் குறை கூறவில்லை, மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசும் இதுக்கு எங்களுடைய தலைவர் டைனமிக் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குக்கு உண்டு. ஏன் இதை நாங்கள் சொல்கின்றோம் என்றால் எங்களுடைய தலைவர்
டைனமிக் லீடர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்கும் அதை எடுத்து சென்றார். அதுதான் முக்கியம். பௌத்தத்தை மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக அவர் மிகப்பெரிய வலுவாக எடுத்து சென்றவர். பௌத்தம் தமிழகத்தை மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கும் இந்தியா முழுவதுக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொண்டு சென்று விடுவார் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடோட, அது மட்டுமல்லாமல் இது வருகின்ற காலகட்டத்திலே தமிழகத்திலே பெரம்பூர் தொகுதியிலே எவரும் வர முடியாது. பகுதி சமாளிக்கத்தை தவிர வேறு எவரும் வர முடியாது. அந்த சூழ்நிலையை டைனமிக் லீடர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உருவாக்குவார் என்கின்ற ஒரு காரணம். அது மட்டுமல்லாமல் பௌத்தம் மூல முடுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு போர் அதிர்வுகளை இவர் நடத்துவார். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க மூல முடுக்கு அனைத்து இடங்களிலும் பௌத்தத்தை கொண்டு சென்று விடுவார் என்கின்ற மிக இந்த காரணத்தை மனதில் கொண்டு தமிழக அரசும் மத்திய அரசும் திட்டமிட்டு எங்களுடைய டைனமிக் லீடர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்திருக்கிறார். இந்த கொலைக்கு நாங்கள்லாம் காரணமில்லை என்றால், அப்படி நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உடனடியாக சிபி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அப்படி உத்தரவிட தவறினால் பகுஜ சமாஜ் கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய வலுவான பொருள் எழுவார்கள். அதை நீங்கள் யாராலும் அடக்க முடியாது. தமிழக காவல்துறை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறையா இருக்கட்டும், மிலிட்டரி போர்ஸா இருக்கட்டும், ஜனரா இருக்கட்டும், பகுஜ சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்களை நீங்கள் அடக்க முடியாது. எங்களுடைய வெகன்சி மாயாவதியுடைய உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய டைனமிக் லீடர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த கொலை சம்பவத்துக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் வந்து எதுவுமே பண்ணாதீர்கள், எந்த இதுவும் செய்யாதீர்கள், பொறுங்கள், தமிழக அரசும் மத்திய அரசும் என்ன செய்து நம்ம பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நாம அதற்கு பிறகு பிஎஸ்பி நம்மளுடைய இதை காட்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறைகளுக்கு ஒன்றை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். உடனடியாக சிபிக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டு உண்மை குற்றவாளிகளை கூண்டில் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றாத பட்சத்தில் நாங்கள் பிஎஸ்பி தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா மட்டுமில்லாமல் உலக அளவில் இருக்கக்கூடிய அனைவரும் மிகப்பெரிய வலுவான சக்தியாக நாங்கள் மாறுவோம். எங்களை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம். ஜெய்பீம். என்னுடைய பேரு ஜெயவேந்திரன், பௌத்த சமாஜ் கட்சியினுடைய மாநில செயலாளர். அதாவது டைனமிக் லீடர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும். சிபிஐக்கு மாற்றாத பட்சத்தில் இந்த போராட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல, இந்த போராட்டம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா தழுவிய மிகப்பெரிய வலுவான போராட்டமாக நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்பது இந்த தருணத்தில் எச்சரிக்கையாக கூட கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெய்பீம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.